அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவமகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வந்தோம். ஒரு சில காரணங்களால நீண்ட இடைவெளி வந்துடுச்சு. இனி இந்த இடைவெளி வராமல் நான் பார்த்துக்கிறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன கதை பார்த்தீங்கன்னா, சந்திரன் காதலித்த கதையையும் சோமேஸ்வரர் மல்லிகார்ஜுனனின் மகிமையும் பத்தி பார்க்கலாம். வியாசனின் சீடர் ஜோதிர்லிங்கங்களின் உற்பத்தியையும் மனத்துயரத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரணி முனிவர்களிடம் கேட்டனர். உடனே அந்த சுதகா முனிவர் சொன்னார் கதையை. ஆதி காலத்தில் தட்சனுக்கு அஸ்வினி முதலிய 27 பெண்கள் பிறந்தனர். தட்சன் அப்பெண்களை எல்லாம் சந்திரனுக்கு மனம் முடித்து வைத்தார். ஆனால் சந்திரன் என்ன பண்ணாரு? பொண்ணுங்க எல்லார் கூடயும் பொண்ணும் மணியும் போல பெருமையுடன் வாழ்ந்து வந்தார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு சந்திரனுக்கு ரோஹிணியை தவிர மற்ற எந்த பொண்ணுங்களையும் பிடிக்கல. ரோஹிணி மட்டுமே காதலிச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. மற்ற எல்லா பொண்ணுங்களும் என்ன பண்ணாங்க? நேரடியாக தட்சணகிட்ட போய் முறையிட்டாங்க. நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் எங்களுக்கு. இந்த மாதிரி சந்திரன் பண்ணுறாரு, ரோஹிணி மட்டும்தான் காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தட்சன் என்ன சொல்கிறாரு? சந்திரனை கூப்பிட்டு அவருக்கு புத்தி சொல்லி அனுப்புகிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. ஆனால் சந்திரன் என்ன பண்ணுறான்னா, ஒரு செகண்ட் கூட அவருடைய சொல்ல எந்த செயலையும் அவர் காதல வாங்காம அவருடைய சொல்ல அலட்சியப்படுத்தி வழக்கம் போல ரோகிணி மேல மட்டும் காதலும் அன்பும் செலுத்துறாரு. மற்ற பொண்ணுங்களும் வழக்கம் போல அழுதுட்டு நிற்கதியா நிக்கிறாங்க. உடனே இது ஒரு நாள் என்ன பண்றாரு தர்ஷன், நம்ம போய் சந்திரன் எப்படி வாழறாரு நம்ம பொண்ணு கூட அப்படின்னு பார்த்துட்டு வரலான்ட்டு போறாங்க. போனா அவங்க பொண்ணுங்கள் எல்லாம் அழுது திரும்பவும் வந்து இந்த மாதிரி முறையிடுறாங்க. தர்ஷன் கிட்ட சொல்றாங்க, தந்தையே, இவர் வழக்கம் போல முன்பு போலதான் இருக்கிறாரு, எங்களுக்கு அன்பு செலுத்துறதில்ல, ரோகிணியை மட்டும்தான் இவர் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோவத்துல தட்சன் என்ன பண்றாரு? சந்திரனை சபிச்சிடறாரு. என்ன சபிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய பொலிவு குறையணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. உடனே சந்திரதேவருடைய பொலிவு மங்கி 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 அவருடைய அழகெல்லாம் போய் ரொம்ப அகோரமான உருவத்துக்கு வந்துருச்சு. சந்திரன் மிகவும் வருத்தப்படுறாரு. இதை நான் எங்க போய் சொல்வேன், யார்கிட்ட போய் சொல்வேன், இப்படி என்னுடைய அழகெல்லாம் என்னுடைய பொலிவெல்லாம் மங்கிடுச்சே அப்படின்னு வேதனைப்படுறாரு. இந்த சாபத்தை நீக்கிறதுக்காக ரொம்ப அழுது புலம்புறதுனால இவரோட வேண்டுதலுக்கு இணங்கிய தேவர்களும் மற்ற முனிவர்களும் என்ன பண்றாங்க? பிரம்மதேவன் கிட்ட போய் சொல்றாங்க. பிரம்மதேவர் சொல்றாரு, ஒரு மனைவிக்கு மட்டும் அன்பையும் காதலையும் கொடுத்து மற்ற மனைவியை இவர் தண்டிக்கிறது நியாயம் இல்லை. இவருக்கு இது இந்த மாதிரி தண்டனை கிடைச்சதுதான். இருந்தாலும் தன்னுடைய மருமகன் கூட பாராம இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தட்சன் கொடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதனை அடைகிறாரு. ஆனா சந்திரன் இப்படி சபிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அதையும் நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் சொல்றாரு. அது என்னன்னா, அவன் பிரகஸ்பதி முனிவர் வீட்டில் குருகுல வாசம் செய்து வந்தபோது அவரது மனைவி தாரையை மோகித்து அவளிடம் தன்னிடம் அழைத்து கொண்டு போய் அவரோடு போர் புரிய தைத்தியர்களை உதவியாக கொண்டு சென்றான். அப்போது தேவர்கள் அவள் தந்தை அத்திரி முனிவரிடம் சென்று, சந்திரா, தாரை உன் குருவின் மனைவி ஆகியால் நீ அவளை பிரகஸ்பதி முனிவரிடமே கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் அவளை பிரகஸ்பதி முனிவர் ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்தான். அப்போது பிரகஸ்பதி முனிவர் தாரை கர்ப்பமா இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே அவரை ஏத்துக்க மறுக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல நீங்க அவங்களை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அப்படின்னா தாரை கர்ப்பம் தரிச்சு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் இவளை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தன் மனைவி தாரையை நோக்கி, தாரா, நீ யாருக்கு கர்ப்பம் தரித்தாய் என்று கேட்டார். அதற்கு தாரை தலை குனிந்தபடி சந்திரனுக்கே கருவுற்றேன் என்றாள். எனவே அவள் பிரசவித்த பிறகு அந்த குழந்தையை சந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு பற்பல விதமாக வேண்டிக் கொண்டு பிரகஸ்பதி முனிவரிடத்தில் தாரையை சேர்த்தோம். அத்தகைய சந்திரன் இப்பொழுது அத்தகைய கொடுந்தொழில்தான் செய்தானோ அவனுக்காக வேண்டியது நடந்தே தீர வேண்டும். ஆயினும் புண்ணிய சேஸ்திரமான பிரபாசத்திற்கு போய் மிருத்யுஞ்சய மந்திரத்தால் சிவபெருமானை ஆதரித்தால் தேஜஸ்வரூபியான சிவபெருமான் அவனது தேக நலிவை நீக்குவார் என்றனர். இவ்வாறு கூறிய பிரம்மதேவன் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் தட்சனை கண்டு வருந்தி சந்திரனை தங்களுடன் அழைத்து கொண்டு பிரபாச சேஷத்திற்கு போய் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் மற்ற தீர்த்தங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து பார்த்திவ லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜைகளை முறையாக சந்திரனுக்கு சொல்லி, நீ பூஜித்துக் கொண்டே இங்கே இரு என்று சொல்லிவிட்டு தங்கள் இருக்கைக்கு சென்றார்கள். சந்திரன் 6 மாத காலம் இடைவிடாமல் மிருத்யுஞ்சய மந்திரத்தால் சிவ பூஜை செய்து அந்த மந்திரத்தை 10 கோடி முறைகள் உருவி செவித்தான். அதனால் சிவபெருமான் அவன் முன்பு தோன்றி, சந்திரா, உன் தவம் கண்டு மெச்சினேன், உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்றார். சந்திரன் சாபமூர்த்தியை பார்த்து, தேவாதி தேவா, தாங்களே என் முன்பு தோன்றி விட்டீர்களாகியால் எனக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை.
என் உடல் நலிவதை விலக்கி என் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான். சிவபெருமான் அவனை நோக்கி, சந்திரா, நீ பெற்ற பிராமண சாபத்திலிருந்து தப்புவதற்கு வழி இல்லை. ஆயினும் அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். ஒரு பட்சத்தில் பாதி மாதத்தில் உன் கலைகள் முறையே குறையவும், ஒரு பட்சத்தில் மற்றொரு பாதி மாதத்தில் உன் கலைகள் முறையே வளரவும் நான் அருள் புரிகிறேன் என்றார். என்னால் முழுத்து உன் சாபத்தை நீக்க முடியாது. 15 நாள் நீ குறையவும் 15 நாள் நீ வளரவும் செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரம் கொடுக்கிறாரு. இந்த செய்தியை கேள்வியுற்ற தேவர்கள் மிகவும் மகிழ்ந்து அங்கு சந்திரனை சந்தித்து பலவிதமாக ஆசீர்வதித்து சிவபெருமானை நோக்கி, தேவரீர் இவ்விடத்தில் பார்வதி பிரதகமான சமேதராய் சந்திரன் பெயரால் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். சிவபெருமான் அவ்வாறே சோமேஸ்வரர் என்ற பெயரோடு சந்திரன் விருத்தியடைந்து காரணமாக பிரசித்தமாக இருக்கிறார். தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சந்திரன் மிகவும் தன்யனானான் என்று தாங்கள் அங்கேயே தோண்டி தீர்த்தத்திற்கு சந்திரன் மிகவும் தன்யமானான் என்று தீர்த்தத்திற்கு சந்திரகுண்டம் என்று பெயரிட்டனர். பிறகு சந்திரன் மற்ற தேவர்களுடன் தன் நகரத்தை அடைந்து முறைப்படி தன் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அந்த சந்திரகுண்டம் ஸ்தானம் செய்வோரின் சகல பாவங்களையும் ரோகங்களையும் போக்கக்கூடியதாகும். அசாத்தியமான காரியங்களையும் கைகூட செய்வதாக அமைந்திருக்கிறது. பிரபாச சேஷத்தை பிரதர்ஷனம் செய்தால் உலகை வலம் வந்த பயன் கிடைக்கும். பிராச்சித்தங்களால் ஒழியாத குஷ்டம் முதலிய ரோகங்கள் எல்லாம் அங்கு ஸ்தானம் செய்து 6 மாதம் சிவதரிசனம் செய்தால் ஒழிந்துவிடும். விரும்பிய காரியங்கள் யாவும் விரும்பிய வண்ணம் கைகூடும். இது சோமேஸ்வர ஜோதி லிங்க சுரூபமாக இந்த சரிதத்தை படிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவர். இனி முன்பு சொன்ன மல்லிகார்ஜுன லிங்க மகான்மியத்தையும் சொல்கிறேன். முன்பு சுப்பிரமணிய கடவுள் உலகை வலம் வருவதற்கு முன்பே கணபதி திருமணம் செய்து கொண்டிருப்பதை கண்டு ஒன்றும் சொல்லாமல் கிரௌஞ்சகிரியை அடைந்து சுப்பிரமணியர் பிரம்மச்சரியாக எழுந்தருளியிருந்தார். பார்வதி மனம் தாழாமல் வருந்தினாள். சிவபெருமான் தேவர்கள் சிலரை அனுப்பி முருகப்பெருமானை அழைத்து வரும்படி அனுப்ப அவர்கள் அழைத்தும் முருகன் வராமல் மறுத்துவிட்டதை அவர்கள் சிவபெருமானிடம் அறிவித்தனர். உடனே சிவபெருமானும் பார்வதியும் முருகன் இருக்கும் இடத்திலேயே நாமும் வசிப்போம் என்று அங்கே சென்று சமீபிக்க முருக கடவுளும் அவர்களுக்கு 3 யோசனை தூரத்திலே நின்றார். அங்கு சிவபெருமானுக்கு மல்லிகார்ஜுனேஸ்வரர் என்ற பெயர் வழங்கலாயிற்று. தரிசித்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து பிறவி துயரை ஒழித்து தன தானியாதி சகல சம்பத்களையும் கொடுக்கத்தக்கது. இது போலவே நம்ம தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைங்க, தினமும் நம்ம சிவ மகாபுராணத்தை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.